ஒரு அரசனுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவர் சோதிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த 2 பசங்கள்ல யாரு பொறுப்பானவன்? யாருக்கு ஆட்சி பொறுப்ப கொடுக்கலாம்? யாருக்கு ஆட்சி பொறுப்ப கொடுத்தா மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு யோசிக்கிறாரு. அதுக்கு ஒரு போட்டி வைக்கிறாரு. என்ன பண்றாரு, ஒரு நாள் மிகப்பெரிய 2 பெட்டி எடுத்துட்டு வராரு. அந்த 2 பெட்டியுமே அழகா வண்ணமயமா இருக்கு. அந்த பெட்டிய 2 மகன்கள் கிட்டயும் கொடுக்குறாரு. கொடுத்து, ஒரு வாரத்துக்கு இதை நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கணும். எங்கும் கொள்ளை போயிடக்கூடாது, திருடு போயிடக்கூடாது. பத்திரமா இதே மாதிரி கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்றாரு. அவங்களும் பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு பையன் என்ன பண்றான், இதை கொடுத்துருக்காரு, நம்ம இப்படியே கொண்டு போய் கொடுத்தா அப்பா சந்தோஷப்பட மாட்டாருன்னு சொல்லி திறந்து பார்க்கறான். திறந்து பார்க்கும்போது வெறும் பெட்டியா இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்லை. இன்னொரு இளவரசனும் நினைக்கிறேன், இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், விலை உயர்ந்த பொருள் இருந்துச்சுன்னா நம்ம அதை இன்னொரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு பெட்டியை மட்டும் கையில வச்சிருப்போம், திருடு போகாதுன்னு யோசிக்கிறான். 2 பேருமே திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை, பெட்டி காலியா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, திரும்பவும் ஒரு வாரம் கழிச்சு அரசர் அரண்மனைக்கு வந்துட்டாரு. நான் கொடுத்த பெட்டியை கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வர சொல்றாங்க. ஒரு இளவரசன் என்ன யோசிக்கிறான், இது வெறும் பெட்டி, இதையே இத்தனை நாளா காத்துட்டு இருந்தீங்க, இதை கூட பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு தானே அரசர் கேட்பாருன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை தூக்கி போட்டுட்டு அரசர் முன்னாடி போய் நிக்கிறான். இன்னொரு இளவரசன் என்ன பண்றான், அந்த காலியான பெட்டியை அப்படியே எடுத்துட்டு வரான். இந்த நிலைமையில அரசர் யாரை தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியுமா? கதையை ஃபுல்லா கேளுங்க. அவர் யாரை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னா, பெட்டியை தூக்கி போட்டுட்டு வந்தான்ல ஒரு பிள்ளை, அறிவா, காளி பெட்டியை நம்ம எதுக்காக கொண்டு போனோம், அதுல உள்ள என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் தான் அப்பா நினைப்பாருன்னு நினைச்சால, அதுதான் தவறு. அந்த காளி பெட்டியை அப்படியே ஒருத்தன் கொண்டு வந்தால, அவனை தான் தேர்ந்தெடுத்தாரு. அதுக்கு அரசர் என்ன விளக்கம் சொன்னாரு அப்படின்னா, அது காலி பெட்டியாவே இருக்கட்டும், அது பயனில்லாத பெட்டியாவே இருக்கட்டும், ஆனா நான் உங்களுக்கு கொடுத்த வேலை என்ன, அதை பத்திரமா பார்த்துக்கணும், பாதுகாக்கணும், அதுதான் உங்களோட பொறுப்பு. ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவன் அது நம்மளுக்கு பயனுள்ளதா பயனில்லாததா, இதுல நம்மளுக்கு லாபம் வருமா வராதா, அதெல்லாம் யோசிக்க கூடாது. நாட்டு மக்களுக்காக உன்னோட பொறுப்பை நீ செஞ்சுட்டே தான் இருக்கணும். அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் உன் பொறுப்பை காப்பாத்துறதுதான் உன் வேலை. நீ பாதுகாப்பா கொண்டு வந்திருக்க, உனக்கு தான் அரசாட்சின்னு சொல்லியிருக்காரு.